Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா question tag அப்படிங்கற ஒரு டாபிக்க பார்க்க போறோம். So session ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் அப்படியே தட்டி விட்டுருங்க. We'll start with the session. So இன்னைக்கு question tag அதாவது இது ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே நமக்கு கேக்குறாங்க. Sometimes ஒரே ஒரு கேள்வியா இல்லாம நமக்கு என்னன்னா match the following-ஆ கேட்கலாம். எந்த சென்டென்ஸ்க்கு எந்த question tag மேட்ச் ஆகும் அப்படின்றது கேட்கலாம். அல்லது statement based sentence-ஆ கேட்கலாம். கொடுத்திருக்க மூணு சென்டென்சஸ்ல எதுல question tag கரெக்ட்டா இருக்கு அல்லது எந்த சென்டென்ஸ்ல question tag தப்பா இருக்கு இப்படின்ற மாதிரி multiple types of questions நமக்கு கேட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் question tag அப்படின்றது கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா? சோ அத ஃபோக்கஸ் பண்ணி we'll start the session. சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஓகே question tags அப்படின்றது பாத்தீங்கன்னா ஷார்ட் questions. ஓகேங்களா? எங்க பண்ணுவாங்கன்னா end of a statement-ஆ யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுதான் பாத்தீங்க அப்படினா you want chocolate அப்படின்றது ஒரு sentence. ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்வாங்க main sentence ன்னு சொல்வாங்க. You want chocolate ன்றது என்ன சொல்வாங்க main sentence ன்னு சொல்வாங்க. Don't you அப்படின்றது இத என்ன சொல்றாங்க question tag ன்னு சொல்றாங்க. இதுதான் என்ன question tag ன்னு சொல்றாங்க. சோ main sentence ஓட endல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் என்னது question tag ன்னு சொல்றாங்க. I can't speak Spanish, can I? You want chocolate, don't you? உனக்கு சாக்லேட் வேணும் தானே? என்னால ஸ்பானிஷ் பேச முடியாது தானே அப்படின்னு சொல்லி கேக்குறேன். ஆமா தானே இல்ல தானே அப்படின்னு சொல்லி கேக்குறேன் இல்லையா அதை தான் என்ன சொல்றாங்க question tag சொல்றாங்க. சோ question tag பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் கேக்குற கேள்விக்கு நீங்களும் ஆமாப்பா இல்லப்பா நீங்களும் ஆமா போடணும்னு எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம். அதுக்காக தான் கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். எந்த ஒரு சென்டென்ஸா இருந்தாலுமே நம்ம அதை என்னவா மாத்த முடியும் ஒரு question tag ஆக மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. So first எப்பயுமே பாத்தீங்கன்னா question tagsல contracted forms தான் யூஸ் பண்ணும். short forms தான் யூஸ் பண்ணும். அப்படியே எடுத்து எழுத கூடாது. சோ am இருக்குன்னு வைங்களா. இப்போ am not அப்படினு எழுதணும்னா am not ஓட actual short form என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் am not ஓட actual short form பாத்தீங்கன்னா ain't ன்னு தான் யூஸ் பண்ணும். சரிங்களா? ain't ன்றது தான் grammatically correct. ஆனா question tagல am notக்கு ain't ன்றதை யூஸ் பண்ண மாட்டோம். am notக்கு என்ன சொல்லுவோம் aren't ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. are notன்னு சொல்லக்கூடாது. சாரி am notன்னு சொல்லக்கூடாது. aren't தான் சொல்லணும். இப்போ is not இருக்குன்னா அது என்ன பண்ணும் isn't தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? are notக்கும் என்ன சொல்லுவோம் are already இருக்கா ஓகே are notக்கும் என்ன சொல்லுவோம் aren't தான் சொல்லுவோம். சரிங்களா? was notக்கு என்ன சொல்லலாம் wasn't சொல்லுவாங்க. were notக்கு weren't சொல்லுவாங்க. do notக்கு don't சொல்லுவாங்க. does notக்கு doesn't சொல்லுவாங்க. did notக்கு didn't சொல்லுவாங்க. shall notக்கு shan't சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே apostrophe போட்டு எழுதணும் ஷார்ட் ஃபார்ம்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. will notக்கு won't சொல்லுவாங்க. would notக்கு wouldn't சொல்லுவாங்க. can notக்கு can't சொல்லுவாங்க. could notக்கு couldn't சொல்லுவாங்க. have notக்கு haven't சொல்லுவாங்க. has notக்கு hasn't சொல்லுவாங்க. had notக்கு hadn't சொல்லுவாங்க. should notக்கு shouldn't சொல்லுவாங்க. must notக்கு mustn't சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி need notக்கு needn't சொல்லலாம். dare notக்கு daren't சொல்லலாம். சரிங்களா? ஓகே. சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன பண்ணுவோம் நம்ம question tagல யூஸ் பண்ணுவோம். அது அப்படியே ஃபுல்லா யூஸ் பண்ண மாட்டோம். notன்றது வரக்கூடாது intன்னு தான் வரணும். சரிங்களா? ஷார்ட் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவோம். சரி. இப்போ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் சில ரூல்ஸை பார்க்கலாம். question tag என்னதான் ரொம்ப ஈஸியான டாபிக்கா இருந்தாலும் சில ரூல்ஸ் இருக்கு, அதை பார்த்துடலாம். என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா question tag நெகட்டிவா இருக்கணும்.
மெயின் சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கொஷின் டேக் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, ஷீ இஸ் அ டாக்டர் இது வந்து எனது மெயின் சென்டென்ஸா? மெயின் சென்டென்ஸ் எப்படி இருக்கு? பாசிட்டிவாக இருக்கா? ஷீ இஸ் அ டாக்டர் சொல்லும்போது மெயின் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கு. அப்போ அதனுடைய கொஷின் டேக் என்னவா இருக்கணும்? ஓகே, மெயின் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னா கொஷின் டேக் என்ன மாற்றுவோம்? நெகட்டிவாக மாற்றணும். இசன்ட்ன்றதை போட்டுடலாம். த புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஆரண்ட் தே அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஐ கேன் ஸ்விம். ஓகேங்களா? கேன்ன்றது ஹெல்பிங் வேர்ப் இருக்கா? அதை கான்ட்னு போட்டலாம். பாசிட்டிவாக இருக்கு, நெகட்டிவாக மாற்றணும். ஐன்றதுக்கு என்னது? ஐன்ற ப்ரொனவுன் அப்படியே போட்டுடலாம். we should obey the elders. ஓகேங்களா? we should obey the elders. shouldn't we அப்படின்றது கரெக்டாக இருக்கும். once the car was costly wasn't it அப்படின்றது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகேவாப்பா? இங்கே வாஸ் இருக்கு, wasn't போட்டாச்சு. should இருக்கு, shouldn't போட்டாச்சு. can இருக்கு, can't போட்டாச்சு. are இருக்கு, aren't போட்டாச்சு. is இருக்கு, isn't போட்டாச்சு. சரிங்களா? ஓகேவா? டன். அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மெயின் சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கொஷின் டேக் பாசிட்டிவாக இருக்கணும்ப்பா அப்படின்றாங்க. ஸோ ஆப்போசிட்டாக இருக்கணும், எதிர்மாறாக இருக்கணும். we don't have enough food do we அப்படின்றது போட்டுடலாம். he is not playing well is he அப்படின்றது போட்டுடலாம். we are not listening என்ன சொல்லலாம்? are we போடலாமா? ஏன்னா சாரி, ஆர் இல்லை, வேர் வரணும். வேர் வி, ஏன்னா இங்கே வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாந்தினி hadn't seen you before. சாந்தினி உன்னை முன்னாடி பார்த்தது இல்லை தானே அப்படின்றாங்க. ஸோ இங்கே had இருக்கா? hadn't இருக்கா? அப்போ had she. சாந்தினிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஷீன்ற ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம். children shouldn't watch TV too much. shouldn't இருக்கா? அப்போ shouldn't போட்டுடலாம். அதுக்கப்புறம் சில்ட்ரனுக்கு என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம்? சில்ட்ரன்ன்றது ப்ளூரலா? ப்ளூரல் ப்ரொனவுன் தேன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஷுட் தே அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஓகே, சரிப்பா. அடுத்த ரூல் என்னன்னா, மெயின் சென்டென்ஸில் ஹெல்பிங் வேர்பே இல்லை. சரிங்களா? மெயின் சென்டென்ஸில் ஹெல்பிங் வேர்பே இல்லை, மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஸ்பீக் இங்கிலீஷ். ஸ்பீக்ன்றது மெயின் வேர்ப், ஆமாவா இல்லையா? ஸ்பீக்ன்றது மெயின் வேர்ப், மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குது, ஹெல்பிங் வேர்பே இல்லை அப்படின்னா கொஷின் டேக்ல என்ன பண்ணும்? டூ அல்லது டஸ் அல்லது டிட்ன்றது யூஸ் பண்ணும். இதில் டிட் வந்து மெயின் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா டிட்ன்றதை யூஸ் பண்ணும். மெயின் சென்டென்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா டூ அல்லது டஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் டூன்றது ப்ளூரல் கூட யூஸ் பண்ணுவோம், டஸ்ன்றது சிங்குலர் கூட யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எஸ்இஎஸ் ஒரு ஐஎஸ் இருந்தால் தான் சிங்குலர், எஸ்இஎஸ் ஒரு ஐஎஸ் இல்லைன்னா ப்ளூரல். யூ ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூன்றதை போட்டுடலாம், ப்ரொனவுன் யூன்றதை அப்படியே போட்டுடலாம். ஓகே, ஸோ ஸ்பீக்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸா? அப்போ டூ அல்லது டஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். யூ கூட எப்பயுமே ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ டூன்றதை போட்டுடலாம். மெயின் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கா? அப்போ நெகட்டிவாக மாற்றணும். அப்போ என்ன சொல்லலாம்? டோன்ட் யூ அப்படின்றது கரெக்டாக இருக்கும். யூ ஸ்பீக் இங்கிலீஷ், டோன்ட் யூ அப்படின்றது கரெக்டாக இருக்கும். சாம் ஹேட்டட் குக்கிங். ஸோ ஹேட்டட் சொல்லும் போது என்ன டென்ஸில் இருக்குது? மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குது, அதுவும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? சாமுக்கு ஹீன்ற ப்ரொனவுன் போட்டுடலாம். சாம் ஹேட்டட் குக்கிங், didn't he போடலாமா? didn't he அப்படின்றத போட்டுடலாம். he lives in Europe. அவன் யூரோப்பில் தானப்பா வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீன்றதுக்கு ப்ரொனவுன் ஹீயே போட்டுடலாம். லிவ்ஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் ஆயிருக்கு, அப்போ டூ அல்லது டஸ்ன்னு வரணும். ஹீன்றது சிங்குலர், இதுக்கேற்ற ப்ரொனவுன், இதுக்கேற்ற ஹெல்பிங் வேர்ப் தான் இங்கே யூஸ் பண்ணும். சரிங்களா? ஹீன்றது சிங்குலர், அப்போ டஸ்ன்றது யூஸ் பண்ணும். பாசிட்டிவாக இருக்குது, அப்போ நெகட்டிவாக மாற்றணும். இப்போ டசன்ட் ஹீ சொல்லாமா? he lives in Europe, doesn't he அப்படின்றது கரெக்டாக இருக்குமா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள், ஓகேங்களா? என்னதான் ஒரு சென்டென்ஸில் நாட்டு, நோ அப்படின்ற வார்த்தைகள் இருந்தால் மட்டும்தான் நெகட்டிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில வார்த்தைகள் பேர்லி, ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, நெய்தர், நோ, நோபடி, நன், நத்திங், செல்டம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ இந்த வார்த்தைகள் மெயின் சென்டென்ஸில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஷின் டேக் பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? he hardly works, does he தான் சொல்லணும். they seldom speak. ஸ்பீக்ன்றது மெயின் வேர்பு, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. தேக்கு தேன்ற ப்ரொனவுன் போட்டுடலாம்.
செல்டம்ன்றது நெகட்டிவ், அப்போ பாசிட்டிவ் வரணும். தேக்கு ப்ளூரல் டூன்றது போடும். ஸோ தே செல்டம் ஸ்பீக் டூ தே. அவங்க பெருசாக பேச மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷீ ரேர்லி கம்ஸ் லேட். அவள் எப்பயாச்சும் தானே இப்போ லேட்டாக வருவா, அவள் ஆல்மோஸ்ட் லேட்டாகவே வரமாட்டா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குது. ஷீக்கு ஷீன்றது போட்டுடலாம். ரேர்லின்றது நெகட்டிவாக இருக்குது, அப்போ நமக்கு பாசிட்டிவ் வரணும். அப்போது ஷீ கூட என்னது டஸ்ன்றது யூஸ் பண்ணுவோமா, அப்போது டஸ் ஷீ அப்படின்றது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். நான் ஒரு ஸ்டூடெண்ட் தானேப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே எப்படி போடலாம் நம்ம? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா அங்கே ப்ரொனவுனை ப்ளேஸ் பண்ணணும். இங்கே சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸில் மெயின் சென்டென்ஸோட சப்ஜெக்ட் என்னவோ அதனுடைய ப்ரொனவுனை தான் அங்கே போடணும். சரிங்களா? ஸோ இங்கே மெயின் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஐன்றது ஆல்ரெடி ப்ரொனவுன் தான், அப்போ மாற்றணுன்ற அவசியமே கிடையாது, அப்படியே போட்டுடலாம். சரிங்களா? ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் பாசிட்டிவாக இருக்குது, ஆம்ன்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. ஆம் கூட நம்ம நெகட்டிவாக மாற்றணுமா, அப்போ ஆம் நாட்ன்னு போடுவோமா? ஆம் நாட்ன்றது கரெக்டா? ஆம் நாட்டோட கான்ட்ராக்டட் ஃபார்ம் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? கொஷின் டேக்ல ஆரண்ட்னு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் ஆரண்ட் ஐ அப்படின்றது தான் கரெக்டு. அப்போ இது சொல்லுங்க, பட் ஐ ஆம் நாட் அ ஸ்டூடெண்ட். ஆனால் நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன போடலாம்? இது எப்படி போடலாம்? சப்ஜெக்ட் என்னது? ஐன்றது சப்ஜெக்ட், ப்ரொனவுனாக தான் இருக்குது, அப்போ அதை அப்படியே போட்டுடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆம் நாட்ன்றது நெகட்டிவாக இருக்குது, அப்போ நமக்கு இங்கே பாசிட்டிவ் வேணும். ஐ கூட என்ன பண்ணுவோம்? ஆம்ன்றது தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஐ கூட ஆம்ன்றது தான் வரணும். அப்போ ஐ ஆம் நாட் அ ஸ்டூடெண்ட், ஆம் ஐ அப்படின்றது கரெக்டு. இந்த ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் இது தப்பு பண்ணுவீங்க, பண்ணிடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் லெட்ஸ்ன்னு ஆரம்பிச்சுன்னா, லெட்ஸ்ன்னு ஆரம்பித்தாலும் சரி, லெட் அஸ்ன்னு ஆரம்பித்தாலும் சரி, லெட் அஸ்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸ் லெட்ஸ்ன்னு ஆரம்பிச்சுது அப்படின்னா கண்ணை மூடி போட்டுடலாம். என்ன அப்படின்னா அங்கே எப்பயுமே ஷால் வி தான் இருக்கணும். நடுவில் என்ன இருக்குது என்ன இல்லை, பாசிட்டிவா நெகட்டிவா எதை பற்றியுமே நம்ம கண்டுக்க தேவையில்ல. லெட்ஸ்ன்னு ஆரம்பித்தாலே அங்கே என்னது ஷால் வி தான் வரணும்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? லெட்ஸ் கோ ஹோம் ஷால் வி. ஸோ ஆல்வேஸ் என்ன வரணும்? லெட்ஸ்ன்னு வந்தாலே ஷால் வி தான் வரணும்னா கண்ணை மூடி போட்டுடலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ்னா என்னது? அங்கே போ, இங்கே வா, அதை பண்ணு, அதை பண்ணாது, இங்கே நில்லு, இங்கே நிற்காதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறது, கமாண்ட் பண்ணுறது, ரெக்வஸ்ட் பண்ணுறது, இன்வைட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது எல்லாத்தையும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம கொஷின் டாக்ல எழுதும் போது அங்கே ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று வில் யூன்னு போடலாம், அல்லது ஓன்ட் யூன்னு போடலாம். எது போட்டாலும் கரெக்டு தான். வில் யூ போட்டாலும் கரெக்டு தான், ஓன்ட் யூன்னு போட்டாலும் கரெக்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் த புக், வில் யூ. இந்த புக்கை ரீட் பண்ண மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. க்ளோஸ் த விண்டோ, ஓன்ட் யூ. வில் யூ போட்டாலும் கரெக்டு தான், ஓன்ட் யூ போட்டாலும் கரெக்டு தான். கால் அன் ஆம்புலன்ஸ், வில் யூ. எது போட்டாலும் என்னது கிராமட்டிக்கலி கரெக்டு தான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இருந்தது அப்படின்னா வில் யூ ஓன்ட் யூ ரெண்டுமே போடலாம். ஆனால் நெகட்டிவ் இம்பரேட்டிவாக இருந்துச்சுன்னா அங்கே வில் யூ மட்டும்தான் வரணும். நெகட்டிவ் இம்பரேட்டிவ்னா என்ன அர்த்தம்? டோன்ட் கம் லேட் டுமாரோ, நாளைக்கு மட்டும் லேட்டாக வந்துடாத, வருவியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டோன்ட் ஓப்பன் த டோர், வில் யூ. ஸோ நெகட்டிவ் இம்பரேட்டிவ்னா வில் யூ வரணும். பாசிட்டிவ் இம்பரேட்டிவ்னா வில் யூவும் போடலாம், ஓன்ட் யூவும் போடலாம், ரெண்டுமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் கொஷின் டேக்கில் இந்த மாதிரியான வார்த்தைகள் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா கொஷின் டேக்கில் இந்த மாதிரியான வார்த்தைகளுடைய ப்ரொனவுன் என்ன யூஸ் பண்ணுவோம்னா தேன்றது தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? தேன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட், ஆரண்ட் தேன்னு தான் யூஸ் பண்ணுவோம். எவ்ரி ஒனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொனவுன் போடணுமா? எவ்ரி ஒனுக்கு என்ன பண்ணணும்? தேன்ற ப்ரொனவுனை யூஸ் பண்ணிடணும். இஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸா? ஓகே. தே கூட நியாயப்படி இங்கே என்னது இசன்ட் தேன்றது வரணும்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா இங்கே இஸ் தானே மேம் இருக்குது, அப்போ பாசிட்டிவாக இருக்குது, அதை இசன்ட்டுன்னு மாற்றணும் அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் பிரச்சனை என்னென்னா தேன்றது ஒரு ப்ளூரல் ப்ரொனவுன்.
இங்கே இஸ்ன்றது சிங்குலர் ப்ரொனவுன் இடிக்குது சரிங்களா. அப்போ என்ன பண்ண மாட்டோம், இந்த ப்ரொனவுனுக்கு ஏற்ற வேர்பு தான் இங்கே போடணும். சேம் டென்ஸை ஃபாலோ பண்ணும். மெயின் சென்டென்ஸில் என்ன டென்ஸோ அதே தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அதே வார்த்தையை அப்படியே தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், என்னதான் இது சிங்குலர் நவுனாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ப்ளூரல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். அப்போ ப்ளூரல் ப்ரொனவுனாக இருக்கும் போது வேர்பு என்னவாக இருக்கணும், ப்ளூரலாக தான் இருக்கணும். இப்போ ஆரண்ட் தேன்றது தான் கரெக்டாக இருக்கணும். somebody has stolen the wallet, என்ன சொல்லலாம், somebodyயா, அப்போ தேன்றதை போட்டுடலாமா, தேன்றதை போட்டுடலாமா. ஹாஸ்ன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா சிங்குலரா, தேன்றது ப்ளூரலா, அப்போ ஹாவன்ட் போடலாமா. haven't they பாசிட்டிவாக இருக்குது, அதை நெகட்டிவாக மாற்றணும். somebody has stolen the wallet, haven't they அப்படின்றது தான் கரெக்டு. இங்கே hasn't theyன்னு போடாதீங்க சரிங்களா. ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா this, that, these, those இப்படி ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், அதே தான் திஸ்ன்னு ஆரம்பிச்சா நம்ம இட், திஸ் தட்டுனா நம்ம இட்டுன்றதை போடுவோம் சரிங்களா. தீஸ் தோஸ்னா அது அப்படியே தான் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், this article is very good isn't it, இந்த ஆர்டிக்கல் நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஆமாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வெரி குட் isn't it அப்படின்னு சொல்லலாம். they are good people சரிங்களா. they are good people, தேன்ற ப்ரொனவுன் அப்படியே இங்கே எழுதிடலாம். தேன்றது இங்கே ஹெல்பிங் வேர்ப் இருக்கு, இங்கே என்ன பண்ணலாம், aren't theyன்னு போட்டுடலாம். that book is mine, that book is mine isn't it, கரெக்டா. ஓகேங்களா. தட் திஸ்ன்னு வந்ததுன்னா இட்டுன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே. தீஸ் தோஸ்ன்னு வந்துச்சுன்னா தேன்றதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேங்களா. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் தார்னு சொல்லி ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஹியர் தார்னு ஆரம்பிச்சதுன்னா கொஷின் டேக்லேயும் என்ன பண்ணணும், ஹியர் தார்ன்றது தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. தெர் ஆர் சம் புக்ஸ் ஆன் த டேபிள், ஆர் இருக்கா, அப்போ ஆரண்ட்னு போட்டுடலாமா. ஆரண்ட் தேர் அப்படின்றது போடணும். தெர் ஆர் சம் புக்ஸ் ஆன் த டேபிள் ஆரண்ட் தேர். தெர் இஸ் நோ வாட்டர் ஓகேங்களா. தெர் இஸ் நோ வாட்டர் இஸ் தேர். ஏன்னா நோன்றது நெகட்டிவ், கொஷின் டேக் அப்போ பாசிட்டிவாக இருக்கணும். there is no water is there அப்படின்றது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஓகே டன். நெக்ஸ்ட் ஒன், சூட்டபிள் கொஷின் டேக்ஸ். எந்த கொஷின் டேகை போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க சரிங்களா. டைம் கொடுக்குறேன், ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. 1லேருந்து 5 வரைக்கும் கொஷின் நம்பர் போடுங்க. போட்டுட்டு ஒன்றுத்துக்கும் என்னென்ன வரணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ வில் கிவ் யூ சம் டைம், ஒரு 20 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். ஒன்றொரு பிளாங்க்குக்கும் என்ன வரும் டக்கு 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 டக்குன்னு ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். your time starts now. Five seconds முடிஞ்சிச்சு, 10 seconds முடிஞ்சிச்சு, 15 seconds முடிஞ்சிச்சு. ஓகே, எக்ஸ்ட்ரா 5 seconds. டைம் எனக்கு தான் வேகமாக போகிற மாதிரி இருக்கா இல்லை நிஜமாக வேகமாக? ஓகேப்பா, பார்த்துடலாமா. ஷீ இஸ் கலெக்டிங் ஸ்டிக்கர்ஸ். அப்போ ஷீ இருக்கா, அதை என்ன பண்ணலாம், அப்படியே இங்கே ஷீன்னு போட்டுடலாமா. ஓகே, ஷீ இஸ் கலெக்டிங்ன்றது பாசிட்டிவாக இருக்கா, அப்போ நெகட்டிவாக போட்டுடலாமா. இஸ் இன் ஷீன்னு போடலாமா. ஓகே, வி ஆஃபன் வாட்ச் டிவி இன் தி ஆஃப்டர்நூன். ஸோ வாட்ச்ன்றது மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குது, ஹெல்பிங் வேர்ப் கிடையாது. வீன்றதுக்கு வீன்ற ப்ரொனவுனா போட்டுடலாம். வாட்ச்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, அப்போ டூ அல்லது டஸ்ன்றது வரணும். அதில் வீன்றது ப்ளூரலாக இருக்கு, அப்போ டூன்றதை யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவாக இருக்கு, நெகட்டிவாக மாற்றணும். அப்போ என்ன சொல்லலாம், டோன்ட் வி. வி ஆஃபன் வாட்ச் டிவி இன் தி ஆஃப்டர்நூன், டோன்ட் வி. அடுத்து, யூ ஹாவ் கிளீன்ட் யோர் பைக். ஓகே, யூக்கு யூன்றதை போட்டுடலாம். ஹாவ் கிளீன்டில் ஹாவ் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, இப்போ நெகட்டிவாக மாற்றலாம். haven't you. John and Max don't like maths. ஸோ ஜான் அண்ட் மேக்ஸ் சொல்லும் போது 2 பேராக இருக்காங்க, ப்ளூரலாக இருக்காங்க. ப்ளூரலுக்கு என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம், தேன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. டோன்ட்ன்றது நெகட்டிவாக இருக்குது, அப்போ நமக்கு பாசிட்டிவாக வேணும், அப்போ டூ தேன்னு போடலாம். ஜான் அண்ட் மேக்ஸ் டோன்ட் லைக் மேக்ஸ், டூ தே. பீட்டர் பிளேடு ஹேண்ட்பால் எஸ்டர்டே. பீட்டர்ன்றது, பீட்டருக்கு ஹீன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம்.
பிளேடுன்ற மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்கு, ஹெல்பிங் வேர்ப் இல்லை. பிளேடுன்றது பாஸ்ட் டென்ஸாக இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்னா என்ன பண்ணுவோம், டிட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். மெயின் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கு, அப்போ நெகட்டிவாக மாற்றணும். டிடன்ட் ஹீ அப்படின்றது கரெக்டு. பீட்டர் பிளேட் ஹேண்ட்பால் எஸ்டர்டே, டிடன்ட் ஹீ அப்படின்றது கரெக்டு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அதே மாதிரி டைம் கொடுக்குற 6லேருந்து 10 வரைக்கும் கொஷின் நம்பர் போடுங்க, ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணியாச்சாப்பா? They are going home from school. தேக்கு என்ன யூஸ் பண்ணலாம், தேன்றது அப்படியே போட்டுடலாமா? ஆறுன்றது பாசிட்டிவாக இருக்கா, ஆறுன்ட்டு தேன்னு போடலாமா? மேரி didn't do her homework last Monday. ஓகே, மேரிக்கு ஷீன்ற ப்ரொனவுன் போட்டுடலாமா? டிடன்ட்ன்றது நெகட்டிவாக இருக்கா, பாசிட்டிவாக மாற்றிடலாமா? did she. He could have bought a new car. ஹீன்றதுக்கு ஹீன்றதே போட்டுடலாமா? குட்ன்றது பாசிட்டிவாக இருக்கா, இப்போ couldn't he. Kevin will come tonight. கெவினுக்கு ஹீன்ற ப்ரொனவுன் போட்டுடலாம். வில்ன்றது பாசிட்டிவாக இருக்கு, நெகட்டிவாக மாற்றணும். வில் நாட்டுக்கு என்ன சொல்லுவோம், won't he. I am clever. ஐக்கு ஐன்றது போட்டுடலாம். ஆம்ன்றது பாசிட்டிவாக இருக்க, மாற்றணும். aren't I. I am clever, aren't I அப்படின்றது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து ஆப்ஷன்ஸ் நீங்களே நோட் டவுன் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. 3 கொஸ்டின் தானப்பா, என்ன சொல்லலாம்? He is still sleeping. இஸ் நாட்னு சொல்லக்கூடாது, நமக்கு எப்பயுமே ஷார்ட் ஃபார்மில் தான் கொஷின் டாக் இருக்கணும். வாஸ் நாட்னு சொல்லாமா? இங்கே இஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு, வாஸ்ன்றது பாஸ்ட் டென்ஸ், அப்போ இதுவும் வராது. அப்போ மீதி இருக்கிறது என்ன சொல்லலாம், இது ஒன்று தான் கரெக்டுன்னு சொல்லலாம். யூ கோ டு ஸ்கூல் என்ன சொல்லலாம்? மெயின் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கு, அப்போ நெகட்டிவாக மாற்றணும், அப்போ டூ யூன்றது வராது. எப்பயுமே கரெக்ட் சென்டென்ஸ் தெரியல, கரெக்ட் ஆப்ஷன் தெரியலனா எது தப்போ அதை எலிமினேட் பண்ணுங்க. சரிங்களா? தானாகவே கரெக்ட் ஆன்சர் வந்துடும். யூ கோ டு ஸ்கூல். கோன்றது மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குது, ஹெல்பிங் வேர்பே இல்லை. அப்போ மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், டூ அல்லது டஸ் அல்லது டிட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஆறுன்றதை கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆமாவா இல்லையா? சரி, லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் என்ன சொல்லலாம்? லெட்ஸ்ன்னு வந்தாலே என்னப்பா வரணும்? செஷன் அப்படியே லைக் போடாதவங்க லைக் ஒன்று போட்டுருங்கப்பா. லெட்ஸ்ன்னு வந்தாலே என்ன வரணும்? கண்ணை மூடி என்ன போட்டிருக்கேன், ஷால்வின்றதை போடுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா நம்ம பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. லெட்ஸ்ன்னு வந்தாலே என்னது, ஷால்வின்றதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமாவா இல்லையா? சரி, நெக்ஸ்ட் ஒன் சொல்லுங்க பார்க்கலாம். we won't be late என்ன சொல்லலாம்? ஓகே, won'tன்றது நெகட்டிவா, அப்போ நமக்கு பாசிட்டிவ் தானே வேணும். அதே மாதிரி ஆர்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், இங்கே ஃபியூச்சர் டென்ஸ் தான் வேணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு.
நோபடி கால்டு, நோபடின்றது ஆல்ரெடி நெகட்டிவ், அப்போ கொஷின் டேக் நமக்கு பாசிட்டிவாக தான் வேணும், இது வராது. கால்டுன்றது பாஸ்ட் டென்ஸாக இருக்குது, டூன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வராது, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து தே வில் வாஷ் த கார், பாசிட்டிவாக இருக்குது, நமக்கு நெகட்டிவ் வேணும், ஆமாவா இல்லையா? ஓகே, வில்லோட நெகட்டிவ் என்னது? ஓன்ட்டு தான் சொல்லுவோம், வுடன்ட்டுன்னு கிடையாது, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஆமாவா இல்லையா? ஓகே, அடுத்து சொல்லுங்கப்பா. We must lock the doors. மஸ்ட்ன்றது பாசிட்டிவாக இருக்கா? அப்போ மஸ்ன்ட்டுன்னு தான் வரணும், ஷுடன்ட்டுன்னு வராது, மஸ்ன்ட்டுன்னு தான் வரணும். நமக்கு வீன்ற ப்ரொனவுன் தான் இங்கே இருக்குது, அப்போ தேன்றது அது மாறாது, வீன்றது வியாக தான் இருக்கும், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஐ ஆம் ரைட் என்ன சொல்லலாம்? ஆம் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் என்னது? ஆரண்ட்டுன்னு தான் வரணும், கரெக்டா? ஓகே, ஸோ யூ பாட் அ கார். பாட்ன்றது மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குது, அப்போ டூ அல்லது டஸ் அல்லது டிட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஹாவ்ன்றது யூஸ் பண்ண மாட்டோம், வேர்ன்றதை யூஸ் பண்ண மாட்டோம். பாட்ன்றது பாஸ்ட் டென்ஸாக இருக்குது, அப்போ டிடன்ட் யூன்றது கரெக்டு. யூ வுடன்ட் லைக் டு இன்வைட் மை டேட், வுடன்ட்ன்றது நெகட்டிவ், அப்போ நமக்கு பாசிட்டிவ் தான் வேணும், இது வராது. வுடன்ட்டோட பாசிட்டிவ் வுட்டு தான், டிட்டு கிடையாது, சரிங்களா? ஓகேவாப்பா? ஸோ செஷன் இப்படி தான், இவ்வளோ தான்ப்பா கேட்பாங்க, இவ்வளோ ஈஸியாக தான் நம்ம கேட்பாங்க. கொஷின் டேக் ரொம்ப கஷ்டம் கிடையாது. சில ரூல்ஸ் மட்டும், நம்ம சொன்ன ரூல்ஸை மட்டும் 1க்கு 4 வாட்டி திருப்பி பார்த்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செஷன் லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் அட்டா 24/7 மொபைல் ஆப் யார் இன்ஸ்டால் பண்ணலையோ, இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு லிங்க் இருக்கும், மறக்காமல் போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் இன்னும் நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இதே சமயத்தில் 10 மணிக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.